முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கைஸ், தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. பயிர்க்கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணிருக்காரு. வாய்ப்பில்லை ராஜா. இதனால விவசாயிகள் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மொத்த பேருக்கும் சேர்த்து பட்டைய ஒரு நாமத்தை வந்து போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப மோசமா விவசாயிகளை ஏமாத்தி இருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விவசாய கடன் தொடர்பான முதல்வர் விஜயின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. அப்படி என்ன ஏமாத்தினாரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இது கூடவே அதிமுகன்ற ஒரு கட்சியை டிவிகேன்ற ஒரு கட்சி துண்டு துண்டா உடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதிமுகங்கிற கட்சியை கூச்சம் இல்லாம, எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாம, எந்த விதமான அரசியல் அறமும் இல்லாமல் உடைத்திருக்கிறார் தூய சக்தி தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள். அதிமுகல இருக்க எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 3 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் இன்னைக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்சியை வந்து உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நார்த்ல பிஜேபி பண்ற ஒரு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிவிகே பண்ணிக்கிட்டு இருக்கு. 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சீரியஸ்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே பாத்துருக்கோம்ல, அவங்களோட ஒரு கேடியான ஒரு கட்சி அப்படின்னா அது டிவிகேன்னு தான் சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. இது டீடைல்டா சொல்றேன் என்ன மேட்டர் அப்படின்றத. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றத விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார சமயத்திலே சொல்லியிருந்தாரு. அப்ப சொல்லும்போது என்ன சொல்லுங்க, விவசாய தோழர்களுக்காக இதை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் முழுமையாக. அதாவது 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருந்தால் 50% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அது 50 ஏக்கருக்கு உள்ள வச்சிருந்தா மொத்தமா 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத விஜய் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, திமுக இல்லடா நாங்க டிவிகேடா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி வெற்று வாக்குறுதியில கொடுக்க மாட்டோம், எது பிராக்டிகலோ எது பாசிபிளோ அதை மட்டும் தான் நாங்க கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னது யாரு? இப்ப இருக்க திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தானே. அப்ப அப்படி பேசிட்டு இப்ப அந்த வாய் தான் இந்த வாயா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அப்படி பேசினார்ல, 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அதுல ஒரு லிமிட் செட் பண்ணிருக்காரு. அதாவது நீங்க 50,000 வாங்கியிருந்தா 50,000 தள்ளுபடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி. சோ நீங்க 1 லட்சம் வாங்கியிருந்தா அப்ப எவ்வளவு தள்ளுபடி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 5,000 தான் தள்ளுபடி ஆகும். 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 தான் தள்ளுபடி ஆகும். அப்படின்னும் போது இது விவசாயிகளை ஏமாத்துற மாதிரி, லிட்டரலா ஒரு ஓட்டு போட்ட விவசாயிகள் எல்லாரும் பச்சை ஏமாத்திட்டு இருக்காரு. எவ்வளவு மோசமான விஷயம் சார். உங்களை நம்பி தானே சார் ஓட்டு போட்டாங்க. நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி சார் ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு சொன்னோம், இந்த இலவசங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க, இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடாதீங்க, உங்க வாழ்வாதாரத்தை யார் மேம்படுத்துறான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ஸை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதெல்லாம் இல்ல, ஃப்ரீ ஸ்கீம்ஸை பார்த்து தான் மொத்தமா ஓட்டு போட்டது. ஓட்டு போட்டு வந்து வச்சு பெரிய ஆப்பா எடுத்து விவசாயிகளுக்கு சொருவி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி ஜூன் 1ஆம் தேதி எல்லாருமே போராட போறாங்களா, ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திருக்காரு. லிட்டரலா அவங்க ஓட்டை வாங்கிட்டு ஏமாத்திருக்காரு. ஆனா இதை பத்தி டிவிக்கு சப்போர்ட் பண்ண அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவனாவது பேசுவானுங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேச மாட்டானுங்க. இந்த சினிமால இருக்கவனுங்க, சீரியல்ல இருக்கவனுங்க, இந்த யூடியூபர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளவு பேர் ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்தீங்க. இந்த மாதிரி அண்ணன் ஒரு மாற்றம்னு, டேய் இது மாற்றமாடா, இது மாற்றமாடா இது அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காருங்க இவரு. அதோட கொஞ்சம் ஒஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, டிஎம்கே இதே மாதிரி 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கொடுக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் 1000 கொடுத்தாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு? திரு விஜய் அவர்கள். அவர் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு டிஎம்கே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம், பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசின அந்த வாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒழுங்கா பேச மாட்டேதுன்ற கேள்வியை எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம்.
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யோசிச்சு பாருங்களேன். அப்ப அப்படிலாம் பேசிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அதே மெத்தடை இவரும் ஃபாலோ பண்றாருங்க. எனக்கு புரியலையே. 100% எவ்வளவு லோன் வாங்கியிருந்தாலும் மொத்தமா தள்ளுபடி அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இல்ல இப்ப ஒரு 50,000 மட்டும் தான் தள்ளுபடி ஆகும், அதுவும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வாங்கினவங்களுக்கு மட்டும் தான். 2025ல இருந்து 26 சம்திங் அந்த மாதிரி ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்குள்ள வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து 50,000 வாங்கியிருந்தா தான் 50,000, 1 லட்சம் வாங்கியிருந்தா வெறும் 10,000. லிட்டரலா சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை தாவேக் அரசு ஏமாற்றி இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அப்புறம் எதுக்கு சார் நீங்க டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா திமுக உண்மையிலே நம்ம வீடியோஸை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், திமுக அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி தான். அதாவது அவங்களோட ஊழல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு, சட்ட ஒழுங்கு மோசமா இருந்தது, இது எல்லாமே நம்மளே பேசியிருக்கோம். ஆனா அதுக்கு இவர் மாற்றுன்னு நம்ம ஒருத்தர கூட சொன்னதில்ல. ஆனா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் மாற்றம்னு வந்து கூவுன்னு கூவிட்டு இருந்தானுங்க. இது எடுத்து அவனாவது பேசுறானுங்களான்னு பாத்தீங்கன்னா பேச மாட்டானுங்க. அதே மாதிரி இந்த 200 யூனிட் மின்சாரம் வந்ததுல இருந்து 2 ஸ்கீம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அதுல ஒன்னு இது, இன்னொன்னு அந்த 200 யூனிட்டுக்கு அதே கதை தான். மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி மாசம் எடுக்கும் போது 200 யூனிட் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ என்ன மேட்டர்னா மாசம் எடுக்க மாட்டாங்களா, 2 மாசத்துக்கு இப்ப இருக்கிற ஆல்ரெடி இருக்கல 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்களே அந்த மாதிரி தான் எடுப்பாங்களா. அப்படி எடுக்கும் போதும் அதுல வந்து 200 யூனிட் மைனஸ் ஆகும், ஆனா 500 யூனிட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். இது வந்து மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாமத்தை போட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நாமத்தை வந்து போட்டிருக்காரு. எனக்கு என்னன்னா அப்ப அரசியல்வாதிங்க எவ்வளவு ஈஸியா வந்து சொல்லிட்டு ஏமாத்துறாங்க, மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கு புரியலையே. என்ன எழவி அது? சினிமால வந்து பாத்தீங்கன்னா கத்தி படத்துல விஜய் அவர்கள் விவசாயிகளுக்காக தன்னூத்து கிராமத்துல போராடிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டா விவசாயிகளுக்காக அங்க வந்து நிப்பார் அப்படின்ற மாதிரி நம்புனீங்களே, இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யோசிச்சு பாருங்களேன், விவசாயிகளுக்காக சினிமால ஒரு போராடுவாருங்க. ஏன்னா அது ஏஆர் முருகதாஸ் ஸ்கிரிப்டுங்க, ஏஆர் முருகதாஸ் மைண்ட்ல இருந்து வந்த வார்த்தைங்க அது. விஜய் அவர் மைண்ட்ல இருந்து வந்த வார்த்தைங்க இல்ல. இது வரைக்கும் விஜய் அவர் மைண்ட்ல இருந்து என்ன வார்த்தை வருதுன்னே யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா இப்ப ஆக்சுவல் முதலமைச்சர் அவர்தானா இல்ல ஆதவ அர்ஜுனாவா அப்படின்றதே தெரியல. ஏன்னா மொத்தமா அவர் தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு, வைக்கிறாரு. புசியானது எங்க இருக்காருன்னு தெரியல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மொத்த கண்ட்ரோலும் இப்ப ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜயா இல்ல ஆதவ அர்ஜுனா அப்படின்ற கேள்வியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சினிமா வேற, ரியாலிட்டி வேற. பிராக்டிகலா எது பாசிபிளோ அதை மட்டும் நம்பி தொலைங்க. இந்த இலவசங்களை நம்பி தொலையாதுன்னு எவ்வளவு சொன்னோம், எவனாவது கேட்டா தானே. சோ இதுவே இந்த நிலைமைனா 2500 எப்படி கொடுப்பாரு? அதே மாதிரி வேலை இல்லாத பசங்களுக்கு வந்து 4000 தரனாரு, அது எப்படி கொடுப்பாரு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1,000 நகை தரனாரு, இது கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, அது எப்படி கொடுப்பாரு? மோதிரம் போறனாரு, தாய்மாமன் சீரு, அதெல்லாம் எப்படி பண்ணுவாரு? சோ இதெல்லாம் பார்க்க தானே போறோம். எல்லாருக்கும் நாமம் தான், எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன், விவசாய கடனை கூட முழுசா தள்ளுபடி பண்ண முடியல இந்த அரசால. உங்களுக்கு 1,000 நகை எடுத்து கொடுக்க போறாரு அவரு. எனக்கு புரியலையே. இதுதான் சொன்னது, ஏமாத்துறாங்க. டிவிகே சைடுல வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே விட அதிகமான ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுத்தது டிவிகே தான். அதிகமான இலவசங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணது டிவிகே தான். சோ அப்படி இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வந்து யார சார் ஏமாத்துறீங்க? தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம், டிவிகேக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனா இங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேளுங்க. அவர் பண்றது தப்புங்க, முதலமைச்சர் பண்றது தப்பு. விவசாயிகளை கண்ணு முன்னாடி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஒன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப வந்து ஏமாத்துறாருன்னா கேள்வி கேட்கணும். டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்கலன்னு எல்லாம் கேள்வி கேட்டோம்ல, அதே மாதிரி இதையும் கேள்வி கேட்கணுங்க. டிஎம்கே பண்ண தப்பு தான், நியாயப்படுத்தல. டிஎம்கே பண்ண தப்பு தான், அதனால தான் இந்த கட்சி வெளியே போகணும்னு சொல்லுது. அதே மாதிரி தானே இங்கேயும் இப்ப டிவிகே பண்றது சரியா? அது வந்து முட்டு கொடுப்பீங்களா? அதாவது பேசிக்கா அறிவு இருக்கிறவங்க இதை யோசிச்சுட்டு விஜய் என்ன பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சுத்தமா அறிவே இல்லாம ரசிக வெறி இருக்குல்ல, அதாவது ஒரு மாதிரி நான் விஜய் அவர் வந்து கடவுளா பாக்குறேன், அவர் தான் எல்லாம் அப்படின்னு பாக்குறானுங்களா, அவனுங்களுக்கு இதெல்லாம் மண்டையில ஏறவே ஏறாது. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் மண்டையில ஏறவே ஏறாது. அவர் பண்ற அநியாயம் கூட ஏறவே ஏறாது. இந்த இடத்துல விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா மாற்றம் கூவிட்டு இருந்தானுங்களா இன்ஃப்ளூயன்சர்ஸ். சோ ஆல்ரெடி சட்ட ஒழுங்குல பயங்கரமான மாற்றம் வந்துருச்சு, நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 15 நாளா நான் ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட். சோ எந்த அளவுக்கு மாற்றங்கள் போயிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு வந்து சூப்பரா இருக்கு. பெட்ரோல் பாம்லாம் போடுறானுங்க, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு. சோ ஆல்ரெடி ஒரு மாற்றத்தை பார்த்தாச்சா. இன்னொன்னு பவர் கட்டுல அதை விட சூப்பரான ஒரு மாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றதுல ஒரு ஏமாத்துற வேலை. எனக்கு என்னன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் டிஃபரன்ஸ் இல்லன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சில பேருக்கு புரியுது, ஆமாயா இவங்களும் அவங்களும் ஒண்ணுதாயா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றானுங்க. ஆனா பல பேருக்கு இன்னும் புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரசிக வெறி வந்து ஏறி போயிடுச்சு. அதே மாதிரி சினிமால இருந்து வந்த ஒருத்தர் சினிமாவை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி என்ன
பண்ணிருக்காருன்னா, இப்போ ஒரு புது படம் வருதுன்னா 7 நாளைக்கு 5 காட்சிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. 4 ஷோ தானே ஓடும், இதுக்கப்புறம் 5 ஷோஸ் ஓடும். திரைப்படம் வெளியாகும் நாள் முதல் 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஜாலியா போய் சினிமா பாருங்க, விசில் அடிங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஒருத்தர் வந்து கூட்டு வந்து சிஎம் உட்கார வைங்க, திருப்பி இது 5 ஷோன்றத ஒரு 6 ஷோன்னு மாத்துவாரு, எல்லாம் ஜாலியா பார்த்து விசில் அடிங்க. ஆனா நம்ம நிலைமை நக்கிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாம் இலவசங்களுக்கு மயங்கிறது. அதுவும் விஜய் அண்ணா அவர் சொந்த காசுல வந்து பண்ணுவாரு, நொட்டுவாரு. அப்பயே சொன்னோம் நொட்டுவாருன்னு, நல்லா நொட்டுறாரா? அவர் வந்து மக்கள் காசு எடுத்து கொடுக்க மாட்டாருங்க, அவரோட சொந்த பணத்தை எடுத்து 2500 கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. 2500 எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள வருமானே தெரியல. ஏன்னா அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அது கொஞ்சம் பிராக்டிகலா கஷ்டம் தான், அது வந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர், வந்துடும் 2500 ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஏதாவது ஒரு மாற்றம் உருப்படியா விஜய் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மாற்றம்டா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமையாவது கரெக்டா சொன்ன மாதிரியே செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா அதையும் பண்ணல. ஒரு கரெக்டான அரசியல்வாதிக்கு 2 விஷயம் தேவை, ஒன்னு அறிவு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேர்மை. இந்த 2 விஷயமும் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அறிவு இருந்தா பிரஸ் மீட் பண்ணி தைரியமா பேசிடலாம், இல்ல நேர்மை இருந்தா பிரஸ் மீட் பண்ணி பேசிடலாம். அதாவது பிரஸ் மீட் பண்ணிட்டு இல்லங்க எனக்கு அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற மாதிரி நேர்மையா அது கடந்து போயிடலாம். ரெண்டுமே இல்லாத ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் பண்ண மாட்டாங்க. இது எந்த பொலிட்டிஷியன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் எந்த பொலிட்டிஷியன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும், ஒன்னு நேர்மை இருக்கணும், இல்ல அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லனா கஷ்டம், பிரஸ் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மனுஷன் அவர் மண்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது சொல்லவே இல்லை. ஆனா அந்த மனுஷன் நம்பிட்டானுங்க. எனக்கு என்னன்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியல. கடைசி வரைக்கும் ஒரு பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாரு. சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு டைலாக் பேசிடுவாரு. அதே மாதிரி அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. இதை பார்த்துட்டு எல்லாம் ஃபயர் விட்டு மாற்றோம்னு பேசிட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த விவசாயிங்க மேட்டர் இருக்குல்ல, உண்மையில சொல்ற செம்ம கடுப்பாகுது. எனக்குலாம் உண்மையில செம்ம கடுப்பாகுது. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. ரூபாய் 50,000 வரையில பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கான தள்ளுபடி என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா விவசாய கடன் நாங்க வாங்கல, எங்க ஃபேமிலியில வாங்கல. இருந்தாலும் அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வயித்துல அடிக்கிற மாதிரிங்க இதெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு விஜய் அவர்கள். சோ ரொம்ப ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு நீங்க விவசாயிகளுக்கு பண்றது. சோ இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு சைடுல ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு, மற்றும் பலையில சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆட்சி வந்து இந்த மாதிரி 108 இடங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்டிஏ கூட்டணியில இருக்க எந்த கட்சி எந்த இதுமே கூட மாட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்லி பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் இருக்க கட்சியை மட்டும் தான் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு ஆட்சியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ நேத்து என்ன ஆயிருக்குன்னா 3 எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் வர போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது கட்சி தாவல் கிடையாதுங்க, கட்சியை வந்து அன்பா சேருது. சோ ஏடிஎம்கேன்ற ஊழல் கட்சியில இருந்து இந்த மாதிரி ஆட்களை ராஜினாமா பண்ணிட்டு கூப்பிடுறது எதுக்கு? அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வரும், அதுல நின்று நம்ம எம்எல்ஏக்களை நிக்க வச்சு நம்ம ஜெயிக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சீரியஸ்லி சொல்றேன், ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான ஓட்டுகளை வாங்கிட்டு அந்த ஊழல் கட்சியில இருந்தே கூப்பிடுறாங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு எப்படிடா டிவிக்கு தற்கூரி எப்படிடா முட்டு கொடுப்பீங்க? எனக்கு அதுதான் புரியல, எப்படிடா இதுக்கு முட்டு கொடுப்பீங்க? தாவேகாவின் குதிரை பேரம் வெட்ட வெளிச்சமாகி வருகிறது என்று இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியும். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேல சொல்றேன், கோடி கணக்கில் அமௌண்ட் செலவு பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க, ஓட்டு காசு கொடுத்திருக்காங்களே, இது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஒரு தொகுதிக்கு 25 இருந்து 30 கோடி செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னும் போது அவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒரு பர்சன் அங்க இருந்து இங்க வராங்கன்னா இவங்க அதை விட அதிகமான அமௌண்ட் கொடுக்காம பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இதுல வர குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கூவுறது. எந்த விதத்திலும் குதிரை பேரமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. குதிரை பேர அரசு இல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க, இது குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடத்தும் அரசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் குதிரை வேகத்தில் நடக்கிறது குதிரை பேரம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இங்க மக்கள் பிரச்சனையை போக்கஸ் பண்ணுவாரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தா எப்படி ஏடிஎம்கேல இருந்து ஆட்களை கூப்பிடலாம், எப்படியாவது நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அதுலயே தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். அப்ப நீங்க நல்லது பண்ண வரல, அந்த சிஎம் அந்த வெறி அந்த பதவி வெறி பிடிச்சி தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேன்ற கட்சி உடைச்சி அதை செதைச்சி அதுல இருந்து ஆட்களை பிச்சு கூட்டிட்டு வந்து அந்த இடைத்தேர்தலில் அவங்களை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அரசாங்கம் இருக்கு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது?
இவ்வளோ ஒஸ்டா பண்ணிட்டு நீங்க ஜெயிப்பீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு தான் சார் ஓட்டு வாங்குனீங்க, அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ நீங்க தூய சக்தி இல்லையே, திமுக என்ன சொல்லுது இது ஒரு துயர சக்தின்னு சொல்லுது, மத்தவங்க என்ன சொல்றாங்க இது நீயும் ஒரு தீய சக்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேவலமான கன்றாவியான காட்சியை பார்க்க தான் உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கன்றாவிய காட்சியை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலே சொல்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல எங்க நடக்கும்னா நார்த்ல நடக்கும். பிஜேபி கவர்மெண்ட் வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கிடுவாங்க, அதாவது அங்க இருந்து கதவை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துருவாங்க, இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நார்த்ல நடக்குங்க. ஏன்னா அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன நடந்தாலும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் அப்படி இல்ல, விழிப்புணர்வு அடைஞ்ச மக்கள். இந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு அநியாயத்தை வந்து ஒரு கட்சி பண்ணுதுன்னா அதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ அது நம்பிக்கை இல்லை. இப்பயும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, விஜய் அவர்கள் அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவர் ஆட்சிக்காக என்ன வேணா பண்ணட்டும், நாங்க வந்து அவரோட ரசிகர், அதாவது நம்ம வந்து பணத்துக்கு ஓட்டு போட்டு பார்த்திருக்கோம், அதாவது ஜாதிக்கு ஓட்டு போட்டு பார்த்திருக்கோம், இது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு வந்தோமா, பணத்துக்கு ஓட்டு போடாதீங்களா, ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோமா. அதை விட மோசமா இப்போ இன்னொன்று வந்துட்டு இருக்கு, ரசிக மனப்பான்மையில ஓட்டு போடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரசிக வெறி, அதாவது ஒருத்தவங்களை கடவுளாவே பாவிக்கிறது இருக்குல்ல, அந்த வெறி இப்போ கூட சரி. அதாவது இந்த இன்சிடென்ட் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியா சைட்ல வந்து டிவிக்கோட இன்ஃப்ளூயன்சர் சைட்ல இருந்து என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி அண்ணன் இப்பதானே வந்திருக்காரு, வந்த உடனே எப்படிடா கொஞ்சம் டைம் கொடுங்கடான்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா சட்ட ஒழுங்கு டைம் கொடுக்க முடியாதுடா, உன் வீட்ல இருக்க ஒரு குழந்தைக்கு நாளைக்கு எப்படி ஒன்று ஆச்சு, நான் அண்ணனுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? இந்த மாதிரி உருட்டிட்டு இருக்கானுங்க ரூட் மாஃபியால இருந்து. எனக்கு அதை பார்க்கும்போது வெறியாவது. டேய் எப்படா மனசாட்சியே இல்லாம சட்ட ஒழுங்குக்கு எப்படா டைம் கேட்பீங்க? நாளைக்கு நம்ம வீட்ல ஒண்ணு நடக்கும் போது அது வழி என்னன்னு தெரியும். நம்ம வீட்ல பெட்ரோல் பம்ப் போட்டா இல்ல அண்ணன் இப்பதானே வந்திருக்காரு, ஒரு 5 வருஷம் போச்சுன்னா தடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. 5 வருஷம் போச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவார் திரும்பி அவரு. ஆட்சி பொறுப்பு என்பது 6-7 மாதங்களில் பழகிக்கொள்ளும் பயிற்சி பாசறை அல்ல, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் மிக உயரிய சிம்மாசனம். பதவியேற்ற வெறும் 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு என்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி குதிரை பேரம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அந்த கட்சியில இருந்து பிச்சு கூட்டு வரீங்களே, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு, அப்ப திமுக பண்ணலையா, ஓபிஎஸ் இங்க இருந்து போய் அங்க சேர்ந்தார்ல, அது சரியா? ஏண்டா ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கன்னு சேர்ந்தாரு, அது பேர் என்னது, திரு மு க ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? திமுக வந்து மோசமான கட்சி, அது தீய சக்தின்னு சொன்னீங்க, திமுக கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓபிஎஸ் போனார்லங்க, அதனால நாங்களும் இப்ப பண்றோம்லங்க. அப்ப நீங்க எங்க மாற்று எனக்கு புரியலையே. அப்ப நீயும் திமுக ஒண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா, சோஷியல் மீடியால டிவிக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரூட் மாஃபியா பயங்கரமான ஒரு வேலையை ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா பேச்சுரிமையை முடக்குறீங்களா நீங்க? உங்களுக்கு எதிராக நீங்க என்ன வேணா அநியாயம் பண்ணுவீங்க, அதை வந்து எதிர்த்து பேசக்கூடாதா? விவசாயிகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி ஏமாத்துறீங்க, அதை எதிர்த்து பேசக்கூடாதா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சொம்பு தூக்குற அந்த டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க வேணா எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா எல்லாருமே அதை பண்ண முடியாது சார். சீரியஸ்லி சொல்றேன், இந்த ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் போய் ஃபாலோ பண்றீங்களா, டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவங்கள, நீங்க இப்ப கேள்வி கேட்கணும். நீங்க தான் இப்ப கேள்வி கேட்கணும். என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி நீ வந்து அப்ப வந்து சப்போர்ட் பண்ணலடா டிவிக்கு, விவசாயிகளை இப்படி ஏமாத்தி இருக்காரடா, அதை எதிர்த்து ஏன்டா கேள்வி கேட்கல? இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கடா, அதை எதிர்த்து ஏன்டா கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேளுங்க. இதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி வந்து ஒரு தூய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான அருகதை இல்ல. ஏன்னா ஊழல் கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்த்துட்டாங்க, ஊழல் கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களை கூட்டணி சேர்த்துட்டாங்க. இப்ப அந்த எம்எல்ஏக்கள் திருப்பி டிவிகள் நின்று ஜெயிச்சா மக்கள் நல்லது பண்ணுவாங்களா? அவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இங்க வந்திருக்காங்கன்னா இவங்க காசு கொடுக்காம வருவாங்க? அதெல்லாம் நம்புறீங்க? அதெல்லாம் நம்புனா நீங்க தாண்டா அக்மர் தற்குறி அப்படின்ற மாதிரி சொல்லணும். சீரியஸ்லி இந்த வீடியோல இவ்வளோ ஒரு மாதிரி கோவமா வெறுப்பா பேசுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா இங்க பண்றது அப்பட்டமான அசிங்கமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஊழல் கட்சியில இருந்து சில பேரை கூப்பிடுறது, பிச்சுக்கிட்டு கூட்டிட்டு வர்றது, அதுக்கடுத்து விவசாயிகளை கண்ணு முன்னாடி ஏமாத்துறது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசிங்கம். இந்த அசிங்கத்தை வந்து எதிர்த்து நம்ம எல்லாம் பேசிதான் ஆகணும். தயவு செஞ்சு எல்லாருமே பேசுங்க. நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நியாயத்து பக்கம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.